சாமியாட்டம் வாழ வேண்டிய நாம் ஏன் பேயாட்டம் வாழணும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இறை ஆசீரும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலிருந்து இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கதரினர் பகுதியில் பேய் பிடித்த இருவரை ஆண்டவர் இயேசு சுகமாக்குவதை இன்றைய நற்செய்தியில், மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 28 34 முடிய உள்ள இறைவசனத்தில் வாசிக்க கேட்டோம். இதே பகுதி மார்க்கு நற்செய்தியிலும் வருகிறது. மார்க்கு நற்செய்தியில் 5வது அதிகாரம் 1 20 முடிய இருக்கிறது. அது 20 வசனம் இருக்கும். இதில் மொத்தம் 6 வசனம் தான் இருக்குது. இதில் 2 பேரை ஆண்டவர் சுகமாக்குவதாக இருக்கும், அதில் ஒருத்தர் மட்டும் சுகமாக்குவதாக இருக்கும். மார்க்கு நற்செய்தியில் ரொம்ப விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் கெதரோன் பகுதி, கெரசனேர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர். இந்த கெரசனேர் பகுதி கலிலேயாவினுடைய ஏரியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு புறவினத்தார் வாழுகிற பகுதி, யூதர்கள் வாழுகிற பகுதி, இது எல்லாமே சேர்ந்து யூதர்களும் புறவினத்தார்களும் ஒன்றாக சேர்ந்து வாழுகிற பகுதி. இயேசுவினுடைய போதனை முதல்ல தொடங்கிறது அங்கே தான் தொடங்குறார். கலிலேயாவில் தான் அவருடைய பணி தொடங்குது. அது மட்டும் இல்லை, இயேசுவினுடைய கலிலேயா பணி மிக உச்சத்தில் இருந்ததாகவும் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மிகப்பெரிய போதனை அந்த கலிலேயா பகுதியில் இருக்கிறது. இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது பேய் ஆண்டவர் இயேசுகிட்ட பேசுது. தீயவன் பேசுகிறான். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி பேசுகிறான்னா, இயேசுகிட்ட போய் இந்த 2 பேரும் ஏறி வழியில் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. யாரும் போகாத பகுதி. அந்த பகுதியில் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் பொழுது இந்த பேய் பேசுது. என்ன சொல்லுது? இறைமகனே அப்படின்னு சொல்லுது. யார? இயேசுநாதர் சாமியை. இயேசுநாதர் சாமியே தன்னை குறித்து சொல்லும்போது எப்படி சொன்னார்னா, மானிட மகனே என்று தான் சொன்னார். ஆனால் பேய் என்ன சொல்லுது? இயேசுவை இறைமகனே என்று சொல்லுகிறது. அது ஒரு விதமான ஒரு புகழ்ச்சி, இயேசுவுக்கு கொடுக்குற மிகப்பெரிய புகழ்ச்சி மாதிரி நினச்சிக்கணும். ஒன்று. 2வது, அதில் என்ன சொல்லுவாங்க? பேய் கூட தெரிந்து ஆண்டவர் இயேசு கடவுளின் மகன் என்று அப்படின்னு கூட ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இயேசுவுக்கு ஒரு புகழ்ச்சி கொடுக்குற மாதிரி நம்ம நல்லா வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தியில் 4:3 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கிறான். அங்கே சோதிக்கும் பொழுது எப்படி சொல்லி சோதிக்கிறான்னா, கடவுளின் மகனே, இறை மகனேன்னு சொல்லி தான் சொல்லும் பேயும் கூட. சாத்தான் கூட ஆண்டவர் இயேசு சோதிக்கும் போது அப்படி தான் சொல்லுது. அதனால் இயேசுகிட்ட சாத்தான் போய் சொல்கிறது, இறைமகனே, என் காலம் முடியறதுக்கு முன்னாடியே எங்களை வதைக்க வந்தீரோ அப்படின்னு கேட்குது. அந்த ஏன் எங்கள் வதைக்க வந்தீர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது குறித்த காலம் வரும் முன்னே எங்களை நீங்கள் ஒழித்து விட வந்து விட்டீரோ, அப்படின்னா எங்களை பன்றி கூட்டத்தில் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும். அந்த குறித்த காலம் என்பது எது அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, இதுக்கு நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தை யோசிக்கணும். திருவெளிப்பாடு புத்தகத்தில் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது என்றால், இறந்தவர்கள், நீரில் இருந்தவர்கள், கல்லறைகளில் இருந்தவர்கள் எல்லாரும் எப்போ வருவாங்க தெரியுமா? அவங்க வர்றது கடைசி காலத்தில், இறுதி தீர்ப்புக்கு. அந்த இறுதி 2வது சாவு என்று சொல்கிறோமே, அந்த சாவுக்கு, அந்த நேரத்தில் தான் கடவுள் தீர்ப்பிட வருவார். அதுக்குள்ளே எங்களை தீர்ப்பிட்டு எங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி போய், குறித்த காலம் வரும் முன்னே எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று கேட்கிறது. இறை மகனேன்னு சொல்லுது, எங்களை ஒழிக்காதீங்கன்னு சொல்லுது. அடுத்தது பன்றி கூட்டத்தில் எங்களை அனுப்பி விட்ருங்கங்குது. இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பி விடுறதுலையும் ஒரு விவிலிய விளக்கங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா லேவியர் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் எந்தெந்த உணவு, அந்த பகுதியில் எந்தெந்த உணவை நீங்கள் உண்ணுங்கள், எந்தெந்த உணவை உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோயிசன்கிட்ட சொல்லி, நீ போய் இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னே சொல்லியிருக்கிறார். அதில்
பன்றிகளின் இறைச்சியை உண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, பன்றி விரி குழம்பு உள்ளது, அசை போடாதது, அதனால் இதை நீங்கள் சாப்பிடாதீங்க, அது தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதிலிருந்து வந்த யூதர்கள் எல்லாருமே பன்றியை எப்படி பார்ப்பாங்க? சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. விருந்துன்னு இருந்தால் போர்க்கு இல்லைன்னா அது விருந்து நல்லா இல்லை அப்படின்னு விடுறாங்க. அதனால் இப்போ அந்த மாதிரி யோசிக்கிறதில்ல யாரும். அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, பன்றிகளுக்குள்ளுன்னு, அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பி அது போய் அழிஞ்சிடுது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இவ பேயாட்டம் இருக்கிறா பார், பேயாட்டம் இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் சொல்கிறது. ரெண்டாவது, பேய் இவளை பிடிச்சிருக்கு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் இவனுக்கிட்ட இருக்குது, இவள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பல வசனங்கள் சொல்வது உண்டு. அதில் வேற பரவாயில்ல, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, கொடுக்காத சாமியை விட கொடுக்குற பேய் மேலானதான், கொடுக்காத சாமியை விட கொடுக்குற பேய் மேலானது. இப்படி பேய் நல்லா கொடுக்குதுன்னா அது நல்ல மேலானதாக மாறிவிடுது, சாமியை விட பேய் மேலானதாக மாறிடுது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்மளை பார்த்தா சாமியாட்டம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணுமா, சாமியாராட்டம் இல்லை சாமியாட்டம் இருக்காருன்னு சொல்லணுமா, அல்லது பேயாட்டம் இருக்காங்கன்னு சொல்லணுமா? நம்மை ஆண்டவர் ஆள வேண்டும், பேய் நம்மளை ஆளக்கூடாது, தீமை நம்மளை ஆளக்கூடாது, தீயவன் நம்மை ஆளக்கூடாது, இயேசு நம்மை ஆள வேண்டும். நமக்குள் ஆண்டவர் இயேசு இருந்து செயல்பட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவின் திருவுடலின் இரத்தத்தை அருந்துகிறோம். அப்படின்னா இயேசு நம்மை ஆளுகிறவராக இருக்க வேண்டும், இயேசு நமக்குள் இருக்கிறவராக இருக்க வேண்டும். தீயதும் தீய ஆவியானதும் நமக்குள் இருக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் முதல்ல சொன்னோம் இல்லையா, சாமியாட்டம் வாழ வேண்டியவங்க நாம், ஏன் பேயாட்டம் வாழணும்?